ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இன்னைக்கு என்ன நம்ம கொடுக்க போறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கொடுக்க போறோம். சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது. நான் வந்து ரொம்ப எப்பயும் போல அது இதெல்லாம் போட்டு செய்யலை. சிம்பிளாக அவளுக்கு வேண்டி நான் குட்டி இட்லி பாத்திரம் ஒன்று வாங்கினேன். அதனால ஆசையாக அந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப நாளாக எனக்கு சின்ன இட்லி பாத்திரம் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அது எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. அதனால சரி அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ வேக வச்சு கொடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து இது வேக வச்சு கொடுக்குறது நார்மலாக எப்படி வேக வச்சு கொடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து 6 மந்த் பேபிஸ்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி வேக வச்சுட்டு நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுக்கலாம். அதில் வந்து பிரஸ் மில்க் இருந்துச்சுன்னா பிரஸ் மில்கில் வந்து நீங்கள் அதுவும் ஊற்றி மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுக்கலாம். 6 மந்த் பேபிஸ்க்கு அப்படி பிரஸ் மில்க் இல்லாதவங்க அதை அப்படியே ஹாட் வாட்டர் லைட்டாக மைல்டான ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து ஸ்பூனில் கொடுத்துடலாம். அதை விட பெரிய பிள்ளைகளுக்கு இப்படி நல்லா கையிலே மசிச்சு கூட கொடுக்கலாம். இதில் நிறைய நம்ம ஃபுட் ரெடி பண்ணலாம். நம்ம வந்து நார்மலாகவே நான் இப்போ வந்து தனியாக 1.5 வயசு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் நார்மலாக தான் பாப்பாவுக்கு வேக வச்சு அப்படியே தோல் உரிச்சிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிட்டு அப்படியே கொடுக்க போறேன். தனியா 6 மந்த்தா இருக்கும் போது நான் ஸ்வீட் பொட்டேட்டோ கூட ஆப்பிள் வேக வச்சு கொடுப்பேன், இல்லைன்னா கேரட் வேக வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இதுல வந்து ரிச் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, விட்டமின் B6 இருக்கு, இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம், கால்சியம், மினரல்ஸ், பொட்டாசியம், அயன் எல்லாமே இருக்கு. ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பேபியோட க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. பேபி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இதில் ஹை ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ஓட்ஸ் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இதை நல்லா மசிச்சு ஓட்ஸ் கூட கிண்டி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கோங்கன்னா அப்படியும் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஏன் வீடியோ போட்டிருக்கேன்னா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லலான்னு தான் நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ஓல்டு வீடியோ ஷார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி கொடுக்கணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஏதாவது பாலெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்கும்போது வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உருளைக்கிழங்குமே வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக கொடுங்க, வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நமக்குமே ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் பன்னீர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தை ஒரு சாப்பாடு கூட மிச்சவே வைக்க மாட்டாங்க. என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட் அப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களாலே நம்ப முடியல, அந்த பாப்பா எல்லாமே சாப்பிட்டாலாமா. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள்.